வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகம் அதோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியாதது இரும்பு, இன்னொன்று குதிரை, ரெண்டும் தெரியாது. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷனில் இரும்பு இருக்குது. ஸோ அதை 3ஐயும் நீக்கிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் 4மே தெரியும். காலம் சிந்துவெளி சமவெளி மக்களோட காலம் வெண்கல காலம். செம்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெள்ளி, தங்கத்தால் அணிகலன்கள்லாம் அவங்க போட்டிருந்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் கரெக்டு. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? அவங்க வெண்கல காலம். வெண்கலம் அப்படின்றது பார்த்தோன்னா உலோகம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் உலோக காலம் என்பது தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் மண் மிகவும் வளமானதால், சீரான காலநிலை நிலவுவதால், போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால், ஃபோர்த்து பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். இது 4மே கரெக்டான இதுதான். ஆனால் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில், ஆற்றங்கரைகள் இல்லை, எல்லாமே இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம் அப்படின்னு என்னென்னா, எல்லா நாகரிகங்களுமே ஆற்றோட கரையில் தான் தோன்றியதால் தான் நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுது. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்றை காரணத்தோடு பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று சரியான. ஹரப்பா அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் தான், கரெக்டு. செகண்ட் காரணம் கொடுத்துருக்காங்க. காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இது கரெக்டான, இது கரெக்டு தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஆன்சர் 1 தான் ரைட். செகண்ட் கொஸ்டின், கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஆமாம், ஹரப்பான்றது வெண்கல காலம்தான். ஸோ கூற்று கரெக்டு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆமாம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரையோட பயன் தெரியாது. ஸோ காரணம் கரெக்டு. கூற்றும் கரெக்டு, காரணம் கரெக்டு. ஆனால் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் இரும்பின் பயன் தெரியாது. இதுக்கு ஏற்ற காரணம் கிடையாது. அதனால் ஆன்சர் 3. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஆமாம், அவங்க பொறியியலில் சிறப்பாக தான் இருந்திருப்பாங்க. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. காரணம் கரெக்டு தான். இது லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருந்ததாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. லோத்தல் அப்படின்றது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே ரைட்டு. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு தான். கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. அவங்களுக்கு தங்க ஆபரணங்களை பற்றி தெரியாதானா? இல்லை, அவங்களுக்கு தெரியும். அதில் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்த்து கொஸ்டினில் நான் கொஞ்சம் தப்பாக ஆன்சர் போட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஃபோர்த்து 1 தான் வரும். சரியானது ஃபோர்த்து 1 தான். நான் ஆன்சர் ஆனால் 2ன்னு போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் 4. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீடுகள் கட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது எங்கன்னா ஹரப்பாவில் இருக்கவங்க தான் கட்டியிருப்பாங்க. இங்கே கேட்டது மொஹஞ்சதாரோவில் இருக்கிறதுல சரியானதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது தப்பு. வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்களை கட்டப்பட்டது ஹரப்பாவில் இருக்கவங்க. தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்ட. இரும்பை பற்றியே தெரியாது. ஸோ இது தப்பு. ஃபோர்த்து பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது. இது கரெக்டு. ஏன்னா பெருங்குளம் அப்படின்றது எங்கே இருக்கும்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். அதில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக நிறையா அடுக்குகளாக இயற்கை தார் கொண்டு பூசப்படுது. ஸோ ஆன்சர் 4 ரைட்டு இருக்குது. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கூற்று வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டு தான். ஏன்னா நகரங்கள் தெருக்கள் எல்லாமே செங்கல் அளவுகள் எல்லாமே சீரான தன்மையாக வந்து இருந்திருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டு வந்து கரெக்டு தான். அவங்க நல்ல வடிகால் அமைப்புலாம் நல்லா தான் இருந்திருக்கும். தேர்ட் ஆப்ஷன் வந்து தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமாக பகுதியாக விளங்கியது. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். ஏன்னா ஹரப்பாவில் தான் தானிய களஞ்சியம் வந்து இருந்திருக்கும். ஃபோர்த்து வந்து மேலே குறிப்பிட்ட கூற்றுகளில் எது சரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மூணுமே கரெக்டு தான். ஸோ அனைத்தும் சரி தான். சிக்ஸ்த்து கொஸ்டின் பொருந்தாததை வட்டமிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு எதோட பயன் தெரியாது அப்படின்னா எதை பற்றி தெரியாதுன்னா குதிரைகள் மற்றும் இரும்பை பற்றி தெரியாது. ஸோ மற்ற எல்லாமே தெரியும். காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள் எல்லாமே தெரியும். ஆன்சர் வந்து குதிரைகள். செவன்த்து கொஸ்டின் வந்து தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏஎஸ்ஐ, இந்திய தொல்லியல் துறை தான் ஏஎஸ்ஐ. அதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜான் மார்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜான் மார்சல் 1924 வந்து இந்த ஜான் மார்சல் வந்து இந்திய தொல்லியல் துறையோட ஆய்வு இயக்குனராக வந்து இருந்திருப்பார். அந்த 1924 தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மொஹஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை முதலில் கூறியவர் யாருன்னா இந்த ஜான் மார்சல் தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. செகண்ட் வந்து பார்த்தோன்னா கோட்டை தானிய களஞ்சியம், அதாவது கோட்டை வந்து தானிய களஞ்சியம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து ஹரப்பாவில் இருக்க கோட்டையில் தான் வந்து இந்த தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் கரெக்டு. தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம். லோத்தல் குஜராத்தில் தான் வந்து பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஹரப்பா நாகரிகம் அப்படின்றது வந்து சிந்து நதி, இதில் வந்து காவிரி ஆறுன்னு கொடுத்ததுனால ஃபோர்த்து தான் வந்து தவறு. ஸோ செவன்த்துக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த்து. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டேஸ் மிக பழமையான நாகரிகம் எதுனா ஹரப்பா அப்படின்றதான் மிக பழமையான நாகரிகம். செகண்ட் ஒன்று வந்து இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டாஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. யாருன்னா அவர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அதாவது வருஷம் வந்து பார்த்தோன்னா 1861 வந்து புதுடெல்லியை தலைமையிடமாக வச்சு இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவியிருப்பாங்க. அலெக்சாண்டர் இவரோட உதவியோட தான் நிறுவியிருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து டாஸ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. தானிய களஞ்சியத்தில் தான் வந்து தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மக்கள் சமூக குழுக்களாக சேர்ந்து டாஸை உருவாக்குகிறார்கள், சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். மெஹர்கர் அப்படின்றது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இந்த மெஹர்கன்ற இடம் வந்து பார்த்தோம்னா சிந்துவெளி சமவெளி மக்களோட முன்னோடி வந்து எதுனா இந்த மெஹர்கர் தான். இந்த மெஹர்கரில் வந்து வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள்லாம் இங்கே கிடச்சிருக்கும். இந்த மெஹர்கர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பாகிஸ்தான் போல நாட்டு பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்து இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. இது வந்து கரெக்டு தான். இந்த தொல்பொருள் ஆய்வியல் துறை தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டோட கலாச்சார நினைவு சின்னங்கள் பாதுகாப்பிற்கும் கரெக்டாக பொறுப்பானது. ஸோ கரெக்டு தான். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. கரெக்டு. தானிய களஞ்சியம் எங்கே இருக்கும்னா ஹரப்பாவில் வந்து இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தப்பு. ஏன்னா வந்து முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும், சீனர்களால் கிடையாது. ஸோ ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இறந்தவர்களின் மேடு. ஹரப்பா அப்படின்றது வந்து புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ அப்படின்றது இறந்தவர்களின் மேடு. செகண்ட் வந்து வெங்கலம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு உலோக கலவை தான் வெங்கலம். கோட்டை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா மேடான பகுதி. கார்னிலியன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிவப்பு மணிக்கல். ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்றது இறந்தவர் மேடு, வெங்கலம் வந்து உலோக கலவை, கோட்டை மேடான பகுதி, கார்னிலியன் வந்து பார்த்தோன்னா சிவப்பு மணிக்கல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாக முடியுது. இதோட வீடியோ வந்து நான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வேணுன்றவங்க தேவைப்பட்டவங்க எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.